நம்ம ஆன்மீகத்தோட விஞ்ஞானத்தோட சேர்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், நல்ல ஆயுள் இருக்கும். ஆடி மாசம்னா இப்போ சுத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு கோயில்ல ஒவ்வொரு பூஜை. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு புனிதமான ஒரு மாதம், ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் நினைப்பாங்க. ஆனா ஸோ சூரியன் சந்திரன் நிர்ணயம் பண்ணுறதே வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், இது எல்லாம் தான். அதனால தான் தலை ஆடி வந்து புதுசாக கல்யாணம் ஆனவாளுக்கு மட்டும்தான் இந்த இது. ஏன்னா அவள் கர்ப்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகும்போது பூமியே பூஜை பண்ணு, உன் வயல் நல்லா இருக்கணும்னு நீ பூஜை பண்ணு, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நல்ல விஷயங்கள், நீ கல்யாணம் பண்ணுறதோ, நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ, கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ, இதெல்லாம் ஒதுக்கி வச்சது. நிறைய கன்னி பெண்கள் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல், குழந்தை பிறக்காமல், இதெல்லாம் இன்றைக்கி காலத்தில் நிறைய பார்க்குறோம். அந்த காலத்தில் வந்து பக்தியாக இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவள்லாம் சூரிய மண்டலம் போயிடுவாள். அந்த சூரிய மண்டலத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு அவங்க தெய்வங்களாக வருவாங்க. அவங்கள தான் முனீஸ்வரன்னு சொல்கிறது. ஸோ முனீஸ்வரன்னு தனியாக ஒரு கடவுள் கிடையாது. ஸோ அந்த அக்னி தேவனுக்கு வந்து அந்த ஜுவாலை ஹீட்டு தாங்கலை, அந்த சரவண பொய்கையில் போய் அதை விழும்போது ஒரு குழந்தைய அவதாரம் பண்ணி 6 குழந்தைங்க வருது. அப்போ பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைங்களையும் ஒரே குழந்தையா இணைக்கிறா. 6 முகமாக அவர் அவதாரம் பண்றார். அன்புடன் கௌதமி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான, ரொம்ப முக்கியமான ஒரு புது சீரீஸ்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சீரீஸுடைய பேரே ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பேரை நம்ம பல விதமா சொல்லிக்கலாம், பல விதமா புரிஞ்சுக்கலாம். இது பத்தின ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்கும். ஸோ வெல்கம் டு ஆன்மீகத்துல என்ன விஞ்ஞானம். ஆன்மீகத்துல என்ன விஞ்ஞானமா? ஆன்மீகத்துல என்ன விஞ்ஞானம்? This is going to be fun, it's going to be interesting and it's going to be enlightening. And நம்மளுடைய இந்த பயணத்துல நமக்கு ஒரு கைடு, ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபிலாசபராக இருக்க என்னுடைய வெரி டியர் ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெல்கம் டு திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள். அவங்கள பற்றி நான் உங்களுக்கு எந்த இன்ட்ரடக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. ஐ திங்க் நான் சொல்கிறத விட நீங்களே எனக்கு சொல்வீங்க அவங்கள பற்றி. ஏன்னா அவங்க உங்கள் எல்லாருக்கும் பல விதமாக பல ஷோஸ் மூலியமாக அவங்க வந்து உங்கள் எல்லாருக்கும் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஷி இஸ் a very dear friend of mine and I'm so happy and so proud to welcome her. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அன்புடன் கௌதமி ஷோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த ஷோவில் பங்கு எடுத்துக்கிறது, என்னோட நாலேஜை மேடமோட சேர்ந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஐ கெட் இம்மென்ஸ் ப்ளஷர் மேம். ஸோ இட்ஸ் மை ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி பார்ட் ஆஃப் அன்புடன் கௌதமி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் அஸ். எப்போவுமே, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே பல வருஷமா நீங்கள் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஷுவர். ஸோ நம்ம இந்த சீரீஸோடைய டைட்டில் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆன்மீகத்துல என்ன விஞ்ஞானம்? என்ன விஞ்ஞானம்? அதுதானே, நீங்க தான் பதில் சொல்லணும், நீங்க தான் வந்து அதுக்கு வழிகாட்டு. அதாவது ஆன்மீகம் வந்து விஞ்ஞானம் தான். ஆனால் அதை விஞ்ஞானமா சொன்னா எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஆன்மீகத்தை அதோட கலந்து சொன்னாங்க. அப்பதான் நமக்கு வந்து, ஏன்னா மனிதனுக்கு வந்து எப்பவுமே நீங்க வந்து சின்ன வயசுல வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு பக்தியை வந்து பயத்தோட கொடுத்தாங்க. பக்தின்னா அது பக்தியாவே இருக்காது, ஒரு பயம் கலந்த பக்தியாக இருக்கும். இது பண்ணா நல்லதுப்பா அப்படிங்கறத விட இது பண்ணலன்னா உனக்கு வந்து இது நடந்துரும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுனா கேட்டுப்பாங்க. அதனால நம்ம மனிதர்களினுடைய மனசை புரிஞ்சுட்டு, நம்ம மனித குணத்தை புரிஞ்சுட்டு, நம்ம முன்னோர்கள், நம்ம வாழ்ந்த முனிவர்கள், ரிஷிகள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு ஃபார்மேட் கொடுத்தாங்க. அதுதான் ஆன்மீகம்.
ஸோ ஒரு ஆன்மீகம் இருக்கு அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும். லைஃப் ஸ்டைல், ஐடியல் லைஃப் ஸ்டைல்னா எஸ் எஸ். இந்த லைஃப் ஸ்டைலை பின்பற்றது தான் நம்ம அன்றாட வாழ்க்கை. ஸோ நீங்க வந்து டெய்லி காலையில எழுந்திருந்து நம்ம நிறைய பூஜை பண்ணணும், இல்லை ஒரு நாள் பூரா அதுலயே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஆன்மீகத்தையும் கலந்தால் நம்ம எப்படி வாழணும், இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறது ஒண்ணு, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆமா இல்லைங்களா? அதனால இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத நமக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுக்கும். அந்த ஆன்மீகத்துல இப்படிதான் வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? நிறைய கிடைக்கும். நம்ம ஆன்மீகத்தோட விஞ்ஞானத்தோட சேர்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், நல்ல ஆயுள் இருக்கும். இது ரெண்டும் இருந்தாலே மனிதன் வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்கும். இவங்க சொன்ன அந்த 2 பெனிஃபிட்ஸ் வந்து கேட்கும்போது யாருக்காவது கசக்குதான்? இல்லைல்ல. ஸோ நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு, நல்லபடியாக வாழ்றதுக்கு, ஆரோக்கியமான இந்த காலம் நம்ம வாழ்றதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறது நம்ம பாரதி அவர்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதாவது இதில் எனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அலாங் த வே இன் லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். எத்தனையோ பேர் வந்து நம்ம கிட்ட சிலதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, டவுட்ஸை வந்து கேட்டுக்கிறாங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் அஃப்கோர்ஸ் நமக்கு பொது வெளியிலேயே நிறைய விஷயங்கள் வந்து இதுல என்ன விஞ்ஞானம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஒரு மரியாதை கொடுத்து எல்லாருடைய கேள்விகளுக்கும் இல்லை ஒன்னொன்னும் we will give a due respect and address. ஷுர் ஷுர். ஸோ இப்போ ரைட் நவ் நம்ம வந்து ஆடி மாசத்துல இருக்கோம். ஆமா. ஆடி மாசம்னா இப்போ சுத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு கோயில்ல ஒவ்வொரு பூஜை, எத்தனையோ எவ்வளவோ அதாவது செலிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது யாரா இருந்தாலும் விவரம் தெரியாதவங்க கூட இது வந்து ரொம்ப ஒரு ஒரு புனிதமான ஒரு மாதம், ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் நினைப்பாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வர்ற அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல, ஒரு சின்ன வயசுல ஆடி மாசம்னா எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது, புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் வந்து சேர்ந்து இருக்க கூடாது, ஒரு எனி ஆஸ்பிஷியஸ் சுபம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடி மாசத்துக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு பேர் வந்தது? அதாவது ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 மாசமுமே சூரியன் எப்படி நகர்றதோ அதை வச்சுதான் காலத்தை நிர்ணயம் பண்ணாங்க. ஸோ நீங்க டெய்லி பார்க்கக்கூடிய 2 கிரகம் சூரியனும் சந்திரனும், நம்ம எந்த இது ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த 2த்தையும் வச்சுதான் காலத்தை நிர்ணயம் பண்ணாங்க. அண்ட் ஏர்லி டேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம வந்து நேச்சரை தான் கடவுளா வழிபாடு செஞ்சோம். அப்ப பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்தோம். அப்ப இயற்கைக்கு நம்ம கொடுத்த மரியாதை. அப்ப அந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது வந்து 2 அயனம், தட்சிணாயனம் உத்தராயணம். ஆமா, உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது தான் ஆடி மாசம். அப்ப ஆடி மாசம் அப்படின்னாலே மண்ணுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம். இப்ப நீங்க ஆடி மாசம் பிறந்ததுன்னு வைங்களேன், ஆடி 5ஆம் தேதி வந்து விதை விதைப்பாங்க. கரெக்ட். அந்த ஆடி 5ஆம் தேதி விதை விதைச்சாங்கன்னா தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க, நமக்கு மகர சங்கராந்திக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ஆடி மாசம்னாலே மண்ணு வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, சாயில் எரோஷன் எல்லாம் படிப்போம். கரெக்ட். அப்ப இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா ஆத்துல புது வெள்ளம் வரும். ஸோ நீருக்கு வந்து பெருமை, மண்ணுக்கு வந்து பெருமை. அதனால உழவர்களுக்கு, நமக்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் தானே மெயினா, அதனால உழவர்களுக்கு வந்து இந்த ஆடி மாசத்துல மழை நல்லா வரணும், மண் வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய ஆரம்ப காலத்துல இருந்தது. இப்போ இந்த பூமி சிருஷ்டி ஆனதுமே ஆடி மாசத்துல தான். அதை தான் இப்போ நீங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு வாரம் 7 நாள் இருக்குன்னா இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விசேஷம்னு சொல்லுவோம். ஆமா, அது என்னுடைய அடுத்த கேள்வியா வரப்போறேன். ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷம், ஆடி ஞாயிற்றுக்கிழமை விசேஷம். ஸோ இது என்ன சொல்லுவோம், வாரம். இந்த வாரம் ரொம்ப விசேஷம். அடுத்தது நட்சத்திரம். அப்ப இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நட்சத்திரத்துக்கு பெருமை. ஒன்னு ஆடி பூரம், இன்னொன்னு ஆடி கிருத்திகை. ஆமா, சரிங்களா? இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திதிகள். அது வந்து அமாவாசை, பௌர்ணமி. ஸோ சூரியன் சந்திரன் நிர்ணயம் பண்றதே வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், இது எல்லாம் தான்.
இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பஞ்சாங்கத்தையே நம்ம சொல்கிறோம். இப்போ ஆடி மாதம்னாலே யூ வர்ஷிப் மதர் எர்த். அப்போ அந்த காலத்துல உழவர்கள் வந்து இந்த பூஜை எல்லாம் பண்றதுனால மண்ணுக்கு அவங்க வந்து செலுத்த வேண்டிய மரியாதை செலுத்துறதுனால ஒரு சில ரிச்சுவல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் கூட இருந்தது. ஆமாம், அதனால மண்ணுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து ஒரு ரிஜுவனேஷன் கொடுத்து கொடுத்துட்டு ஆமாம் ரிவைவ் பண்ணி மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு சில சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஆமாம் இருக்கு. ஆமாம் அதுலயும் சயின்ஸ் இருக்கு. இருக்கு. அப்போ நீங்க கேட்டீங்க ஏன் தம்பதிகளை பிரிச்சு வச்சாங்க, ஆமா. ஏன் சுபங்கள் பண்ணலாங்கன்னு கேட்டாங்க. ஆடி மாசம் வந்து ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆடி மாசத்துல வந்து சூரியன் அவருடைய பாதை மாறுறது. அப்ப அந்த பாதை மாறும் பொழுது நமக்குமே பாடியில வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். கரெக்ட். அப்போ புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் வந்து அவங்க வந்து அந்த டைம்ல அவ வந்து கன்செப்ஷன் ஆனா அந்த லேடி வந்து அந்த பேபி வந்து பெரிய ஹெல்த்தி பேபியா இருக்காது. பிகாஸ் அந்த 9 மாசம் வரும்போது அவளுக்கு சித்திரை மாசம் வரும். அந்த மாதங்கள் ஆடியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சனை வரும், மழை காலம் வரும், குளிர்காலம் வரும். ஸோ அந்த பிரெக்னன்சியை வந்து அந்த பொண்ணு கஷ்டப்படுவா அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிக்கல் ரீசன்ஸும் இருந்தது. அண்ட் டெலிவரி கூட உங்களுக்கு வந்து சித்திரை மாசம் வரும். இப்போ ஒரே வெயிலா இருக்கும் சித்திரையில அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு தான் அது வச்சாங்க. அடுத்த குழந்தைக்கெல்லாம் அதை வைக்கல. புதுசா கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆடி தலை ஆடி, அதனால பொண்ணை போய் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்போ அந்த அம்மா வீட்டுக்கு வர பொண்ணுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமா அவளுடைய சரீரம் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் ஆவணி மாசம் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த 1 மந்த் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த பண்டிகை காலத்துல பண்ணது எல்லாமே ஹெல்த்தி டயட்டா இருக்கும். அதனாலதான் தலை ஆடி வந்து புதுசா கல்யாணம் ஆனவாளுக்கு மட்டும்தான் இந்த இது. ஏன்னா அவ கர்ப்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை கன்சீவ் ஆகும்போது ஹெல்த்தி சைல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வச்சாங்க. ஏன் ஆடி மாசத்துல சுபங்கள் வைக்கலைன்னா சூரியனுடைய கிரகங்கள் வந்து ஃபுல்லா பூமி மேல இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தி. அந்த ஆடி அமாவாசை இன்னும் அதிகமாவே இருக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால ஆடி மாசத்துல சூரியனோட தீக்ஷண்யம்னு சொல்றது அது பூமி மேல படுறச்சே நமக்கு உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு குடிசை வீடு, மண் வீடு இப்படிதான் இருந்தது. அப்போ ஒரு காத்து காலத்துல எல்லாம் குடிசை கட்டுறது இல்லை வந்து ஒரு மண் வீடெல்லாம் கட்டுறது மழை காலம்லாம் வரும்போது இந்த ஆடி மாசத்துல அதெல்லாம் சாத்தியமா இருக்காது. அதனால கிரக பிரவேசம் பண்ணாத, பூமியே பூஜை பண்ணு, உன் வயல் நல்லா இருக்கணும்னு நீ பூஜை பண்ணு, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நல்ல விஷயங்கள், நீ கல்யாணம் பண்றதோ நிச்சயதார்த்தம் பண்றதோ கிரக பிரவேசம் பண்றதோ இதெல்லாம் ஒதுக்கி வச்சது. ஆனா ஆடி மாசத்துல வரக்கூடிய வாஸ்து நாள் வரும், அது ரொம்ப நல்லது. வாஸ்து நாள்னா ஒரு வருஷத்துல இத்தனை நாள் வந்து பூமிக்கு பூஜை போடுறதுக்குன்னு இருக்கும். அதுல 3 வருஷத்துல 3 வாஸ்து நாள் ரொம்ப சூப்பர். ஸோ நேயர்களுக்கு வந்து இது ஒரு டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். வைகாசி மாசத்துல வர வாஸ்து, ஆடி மாசத்துல வர வாஸ்து, கார்த்திகை மாசத்துல வர வாஸ்து, இந்த 3 நாள்ல பூமி பூஜை போட்டீங்கன்னா அந்த வீடு வந்து எப்பவும் ஐஸ்வர்யமா இருக்கும். ஏன்னா அந்த கட்ட ஆரம்பிக்கிறதும் கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ற அந்த காலம். அதனால அந்த 9 செங்கலை வச்சு நீங்க வாஸ்து பூஜை பண்றத ஆடி மாசம் வாஸ்து பூஜை பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல எப்பவும் நீங்க மண்ணு வாங்கிட்டே இருப்பீங்க. பூமியோடைய பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கும். வைகாசி மாசம் வாஸ்துல பண்ணீங்கன்னா மொத்தம் லக்ஷ்மி கடாட்சம் பூரா இருக்கும். கார்த்திகை மாசத்துல வாஸ்து பண்ணும்போது ரொம்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வருஷத்துல வர வாஸ்து நாட்கள் இந்த 3மே ரொம்ப சிறப்பு. அதனால நீங்க கிரகப்பிரவேசம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர ஆடி மாசத்துல வாஸ்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடி மாசத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் மந்தா மாத்தி வச்சாங்க. ஏன்னா நீங்க வந்து நமக்கு பெருசா கல்யாணங்கள் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஆடி மாசம் நீங்க எடுத்துருந்தீங்கன்னாலே ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி மாசத்துல வர கிருத்திகை, ஆடி கிருத்திகை முருகனுக்கு, அப்புறம் ஆடி பூரம் வந்து ஆண்டாளுக்கு ஒரு கொண்டாட்டம். ஆமா ஆமா. அப்புறம் ஆடி பூரத்துலதான் அம்மனுக்கு சீமந்தம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடி மாசம் பூரா நம்மளை என்கேஜா வச்சுக்கிறதுக்கு அம்மனுக்கு மதர் எர்த் அப்படின்னாலே தாய்க்கு தான் எப்பவுமே பெருமை. அதனால அம்பாளை முழுமையா பூஜை பண்ணி சைவம் மற்றும் அல்லாமல் வைணவத்துல ஆண்டாளுக்கும் பெருமை கொடுத்து
ஆடி பூரத்துல ஆண்டாள் அவதார நட்சத்திரமா, அவளும் பூமி தாயார் தானே. அதனால இந்த ஆடி மாசம் பூரா பெண்மையை போற்றக்கூடிய ஒரு மாசமா அம்பாளுக்கு அப்படியே வச்சதுதான். அதுல முருகனுக்கும் ஒரு நாள் வச்சுட்டாங்க, ஆடி கிருத்திகை. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் வந்து நீங்க பேச பேச நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என் முகத்துல இருக்கிற இந்த இந்த சிரிப்பும் இந்த இது அப்படியே இது பெருகிட்டே போகுது. பிகாஸ் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது மனசுல ஒரு பக்தி இருக்கும். ம். சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து நம்ம சில விஷயங்கள் வந்து கடைபிடிச்சிட்டே வருவோம். ஏன்னா ஆமா பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா சொல்லி கொடுப்பாங்க, ஆமா. பார்த்துட்டு தான் வீட்டுல பண்ணிட்டு பாட்டி இருப்பாங்க ஒரு சொல்லுவாங்க. நல்ல ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் பண்ணா நல்லது, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எங்க ஆமா அம்மா இந்த மாதிரி கொண்டாடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. ஆனா என்ன ஏதுன்னு கேட்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு பிலாசபி பின்னாடியும் ஒவ்வொரு ஒரு ரூல் பின்னாடியும் ஒரு ஆமா ட்ரெடிஷன் ஆமா பின்னாடியும் ஆமா இவ்வளோ அர்த்தம் இருக்கு, ஆமா இவ்வளோ சயின்டிபிக்கான பிராக்டிக்கல் அர்த்தம் இருக்கு ஆமா. அப்படின்னு தெரியும் இதுல போது. வந்து பாருங்களேன், இப்ப ஆடி மாசம் நம்ம வந்து சொல்றோம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் அப்படின்னு. ஆமா ஸோ ஆடி செவ்வாயில தான் வந்து சப்தகன்னி பூஜை பண்ண சொல்லுவாங்க. ஆமா, நீங்க கரெக்ட், நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா இந்த சப்தகன்னிகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்த்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா இவங்க எல்லாருமே தேவதைகள், வானத்துல இருந்து வந்த தேவதைகள். இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொன்னா இவங்க எல்லாம் கார்டியன் ஏஞ்சல்ஸ் மாதிரி. ஓகே. இவங்க திருப்பி அவங்க தேவலோகத்துக்கு போகல. ராமாயண காலத்துல அவங்க போகணும்னு நினைக்கும் போது ராமர் சொன்னாராம், நீங்க நான் 7 பேரும் இந்த பூலோகத்துல இருந்து உங்களை பூஜை பண்றவால நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸோ இந்த சப்த கன்னிகளும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாசம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பூஜை பண்ணா நல்லது. ஆடி செவ்வாய், ஏன்னா பூமி ஒரு பிருத்திவி. சில கோயில்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஆமா எல்லா கோயில்களையும் பார்க்க முடியாது. ஒரு ஆமா சில ஆமா கோயில்கள்ல ஆமா. பார்த்திருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிருத்திவின்னு சொல்றது மண்ணை. ம், அதனால செவ்வாய்க்கிழமை தான் பூமிக்கு வந்து, அந்த செவ்வாய் தான் ம், காரகன். ம், ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை நீங்க சப்தகன்னி பூஜை பண்ணும்போது ம். எப்பொழுதுமே உங்க வீட்ல வந்து ஒரு நிறைய கன்னி பெண்கள் இருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்காம இதெல்லாம் இன்னைக்கு காலத்துல ஆமா. நிறைய பார்க்குறோம். அந்த காலத்துல வந்து ஆடி செவ்வாய் தை செவ்வாய் ம், அந்த 6 மந்த்ஸ்ல கண்டிப்பா ஆடி செவ்வாயிலையும் தை செவ்வாயிலையும் சப்தகன்னி பூஜை மண்ணு பிடிச்சு பண்ணுவாங்க. ம். அந்த வயல் வரப்புல களிமண் இருக்கு பார்த்தீங்களா, ஆமா, ஆமா. அந்த களிமண்ணை வந்து 7 பிடியா பிடிச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த வயல்ல விளைஞ்ச அரிசியை குத்தி மாவு பண்ணுவாங்க. ஆ, பண்ணி அண்ட் எல்லார் வீட்லயுமே கரும்பு தோட்டம்லாம் அந்த காலத்துல இருக்கும். அந்த வெல்லத்தை வந்து மாவு பொடிச்சு ம். மாவிளக்கு ஏத்துறதுங்கிறது வழக்கமா ஆமா, இருந்தது. ஆமா, இப்ப நம்ம வீட்ல ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா. அம்மனுக்கு மாவிளக்கு ஏத்துனா உடம்பு சரியாயிடும்னு. ஸோ அந்த அப்பெல்லாம் வந்து இந்த சப்த கன்னிகளை தான் ஒரு நம்ம வீட்ல எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், அந்த உணவு ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி ஆயுள் ஆரோக்கியத்திற்காக சப்தகன்னி பூஜை பண்ணோம். அது செவ்வாய்க்கிழமையில 7 மாவிளக்கு ஏத்தி அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த 7 களிமண்ணையும் ஒண்ணாக்கிருவாங்க. ஆ, ஆக்கி அந்த வயல் வரப்புலயே விட்டுருவாங்க. அந்த தண்ணியிலேயே ஆமா. கரைச்சிருவாங்க. ஸோ அந்த மண்ணை பூஜை பண்ணி நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். ம். நீங்க பாத்தீங்கன்னா வயக்காடுல எல்லாம் இன்னைக்கும் சொல்லுவாங்க, முனீஸ்வரன் அலையுது ஆமா, சொல்லுவாங்க ஆமா, ஆமா, தெரியுங்களா. ஆமா. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க கிராமத்துல எல்லாம் வந்து வயல்லயே செங்கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆமா, நான் பார்த்திருக்கேன். ஸோ செங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த செங்கலை எடுத்து வச்சிருவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து கிணத்தடியில பண்ணாங்க. ஆ, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கரையில பண்ணுவாங்க. ஆமா. ஸோ எப்பவுமே நமக்கு வந்து நம்ம கல்ச்சர்ல என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில வந்து நிறைய ஆத்மா வந்து சுத்தின்றே தான் இருக்கும். ம். இதுல நல்ல ஆத்மாக்களும் இருக்கும், கெட்ட ஆத்மாக்களும் ஆமா. இருக்கும். இப்போ உங்க வீட்லயே உங்க பரம்பரையில ஆன்மீகத்துல ரொம்ப நல்ல ஒரு பெரிய பக்தியா இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா ம். அவள்லாம் சூரிய மண்டலம் போயிடுவா. அந்த சூரிய மண்டலத்துல இருந்து உங்க வீட்டுக்கு அவங்க தெய்வங்களா வருவாங்க. ம். அவங்களதான் முனீஸ்வரன்னு சொல்றது. ஸோ ஓ, முனீஸ்வரன்னு தனியா ஒரு கடவுள் கிடையாது. ஒரு மீசை ஓகே. வச்சுக்கிட்டு அருவாள், இது நம்ம கொடுத்த உருவம் தான். அந்த முனீஸ்வரனுக்கு காட்டேரின்னு ஒரு வைஃப் சொல்லுவாங்க. ஸோ இந்த காட்டேரி எல்லாம் யாருன்னா உங்க வீட்ல இறந்த பெண்கள் தான். ஆமா, நீங்க வந்து பார்க்கலாம், ஆந்திரா சைடெல்லாம் வந்து இந்த முனீஸ்வரன் காட்டேரி ரொம்ப கொண்டாடுவாங்க. ஸோ ஆமா, வீட்ல மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது ஆமா, ஆமா, ஆமா. எல்லாத்துக்குமே ம். பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சப்த கன்னியும். அதனால இவங்க எல்லாருமே நம்மளை வந்து காக்கக்கூடிய தெய்வங்கள். வருஷத்துல 2 தடவை அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு மரியாதை பண்ணி
இந்த குடும்பத்துக்கு எப்பவும் காவலா இருங்கன்னு வேண்டிக்கிறது தான். இந்த முறைகள் எல்லாமே இன்னைக்கு விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வயல்களும் இல்லை, வயல் வரப்புல களிமண்ணும் இல்லை. ஸோ இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வீடு இருக்கிற வயல்கள் எல்லாமே போட்டு போட்டு வித்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. ஒரு வீடை எடுத்துட்டீங்கன்னா 20 வயசுலயே யூட்ரஸ் எடுக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா? யூட்ரஸ் எடுக்க வேண்டிய கட்டாயப்பட்ட இருக்காங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா தெரியும், நீங்களே கேன்சர் அவேர்னஸ் எவ்வளோ பண்றீங்க இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் இது இவ்வளோ வரத்துக்கான காரணங்கள் நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டோம், எதுவுமே நம்ம பண்றது கிடையாது. இன்னைக்கும் நம்ம நவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து பின்னாடி மாடர்ன் லைஃப் அப்படிங்கிறது ஓடி நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஸோ இப்போவும் என்னன்னா நம்ம அதை ரிவைவ் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாசத்துல நம்ம வீடுகள்லயே மாவிளக்கு ஏற்றி சப்தகன்னியை வந்து நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் நல்லா இருக்கணும், ஆண்களும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிற அந்த ப்ரேயரை வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட் பார்க்குற நேயர்கள் இதுக்கு மேலேயாவது அவங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லி இந்த மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் அவங்க கொண்டுட்டு வரலாம். இந்த காரணத்தால இதெல்லாம் நம்ம பண்ணணும், பண்ணா இப்படி எல்லாம் நம்மளால நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட இந்த கொண்டாட்டம் வந்து அவங்க கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வீட்லயும் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆமா, அந்த ஒரு உற்சாகம் நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஆமா, ஏன்னா இதெல்லாம் வந்து இதை கொண்டு போய் நம்ம நேயர்கள்ட்ட சேர்க்கிறோம். இது வந்து உங்களுக்கு காலத்துக்கும் அழியாத பதிவுகள் இல்லைங்களா? இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷனும் இதை பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் மாதிரி. கண்டிப்பா இல்லைங்களா? ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, நானும் வந்து என்னுடைய புரிதலுக்காக நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும், அதுல சிலது அறகுறையா இருக்கும், சிலது வந்து ஒரு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு நோ, ஐ வாண்ட் டு learn and be informed. அதாவது ஒரு உருவத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்றதுக்கு காரணமே ஒரு கான்சென்ட்ரேஷனுக்காக தான். ஆடி மாசத்துடைய முக்கியத்துவம் என்னன்னா, இதோடைய தேவை என்ன, இதோடைய ஹிஸ்டரி என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எவ்வளோ அழகா சொல்லியிருக்கீங்க. பட் ஆடி மாசத்தை எப்படி கொண்டாடுறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பூஜை, ஒரு ரிச்சுவல், ஒரு ட்ரெடிஷன் இதெல்லாம் இருக்கு. ஸோ எங்க ஆரம்பிக்கிறது, அந்த மாசத்தை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுறது? ஆடி மாசம் வந்து ஆன்மீகத்துல ஒரு பெரிய முக்கியமான மாதம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவில்லையும் விசேஷம்தான், பெருமாள் கோவில்லையும் விசேஷம். ஆமா. ஸோ இது வந்து உலகத்துல வந்து சைவம் வேறு இல்லை, வைஷ்ணவம் வேறு இல்லை, இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அத சொல்றதுக்கும் இந்த ஆடி மாசம் தான். அதனால இதுல பேதமே கிடையாது. How beautiful. அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு அழகு இருக்கு. தேங்க்யூ. அதாவது இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது ஆடி பௌர்ணமி வரும். அது வந்து உங்களுக்கு சங்கரன் கோவில் வந்து ரொம்ப விசேஷம், கோமதி அம்மன். ஸோ பார்வதி தேவிக்கு சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரா அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. ஸோ பார்வதி தேவி காட் கன்ஃபியூஸ்ட். ஹஸ்பண்டையும் விட்டு கொடுக்க முடியாது, அண்ணனையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த குழப்பத்தை வந்து நம்ம போய் சிவன் கிட்டேயே கேட்கலான்னு போய் கேட்குறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, இதுக்கான விடை வந்து உனக்கு பூலோகத்துல நீ போய் தபஸ் பண்ணு, புங்கை மரம் இருக்கக்கூடிய இடமா பாருன்னு. அவங்க அந்த புன்னை வனம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ஷீச்சோஸ் சங்கரன் கோவில். ஓகே, அங்க அவங்க அந்த ஊசி முனையில தபஸ் பண்றாங்க. தபஸ் பண்ணும்போது சிவனும் மகாவிஷ்ணுவும் சங்கர நாராயணரா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து நீங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு ஒரு மனிதனினுடைய உடல் வந்து இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன் சொல்றோம். ஆமா. ஸோ இந்த பக்கம் சிவனும் இந்த பக்கம் விஷ்ணுவும் தான் அவங்களுக்கு காட்சி தராங்க. இன்னைக்கும் நீங்க சங்கரன் கோயில் போனீங்கன்னா சங்கர நாராயணரை அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா. அவருக்கு அபிஷேகமே கிடையாது, அங்க ஒரு ஸ்பட்டிகலிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அலங்கார பிரியர் மகாவிஷ்ணு. அதனால பார்வதி தேவிக்கு சொல்றாங்க, இது வந்து சைவம் வைணவம் வேறு இல்லை, இது உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த ஆடி தபசு அப்படின்னு. ஸோ இது புராண கதை. அதனால இன்னைக்கும் மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, உலகத்துல தெய்வம்ங்கிறது ஒண்ணுதான், அதுல நீங்க யாரை சூஸ் பண்ணாலும் அது அவங்கவுங்களோட இஷ்டம். இதுல ஆடி பூரம் எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஆடி பூரம் இப்ப வரக்கூடிய
ஆகஸ்ட் 14ஆம் தேதி வருது. Okay. ஆடிப்பூரம் வந்து நமக்கு அம்பாளுக்கு வந்து ரொம்ப பெரிய விசேஷம். ஆமா. ஆடிப்பூரம் வந்து அம்பாளுக்கு வந்து வளகாப்பு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. இப்போ ஆடிப்புறம் அப்படிங்கிறது நம்ம இப்போ உலகம் முழுக்க நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம். ம் ம் ஆடிப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு கொண்டாட்டம், ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் வாட் இஸ் ஆடிப்புறம்? ஆடிப்பூரம் வந்து இந்த பூமி சிருஷ்டியான ஒரு நாள். அண்ட் பூர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த 11th ஸ்டார். அஸ்வினியில இருந்து எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் த 11th ஸ்டார். ஓகே. ஸோ 11 அப்படின்னாலே லாபம்னு அர்த்தம். ஆ நம்ம 11 அப்படியே லாபம்னு சொல்லுவோம். ஆமா. ஸோ இந்த பூர நட்சத்திரத்துல இந்த ஆடி மாசத்துல தான் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றார். அப்போ பார்வதி தேவி நம்ம வந்து அம்பாளுடைய குழந்தைகள் தானே நம்ம எல்லாருமே. அதனால இந்த என்டையர் the யூனிவர்ஸ் இஸ் செலிப்ரேட்டிங் மதர் எர்த். அதை அம்பாளுக்கு வந்து நம்ம சீமந்தம் பண்ணி வளகாப்பு பண்ணி நம்மளை பெற்றெடுத்த தாய் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு அன்றைய நாளில் கொண்டாட்டங்கள் பண்ணுறோம். நம்ம போய் அவள்கிட்ட அந்த வளையலை வாங்கி நம்ம கையில் போட்டு பெண்கள் எல்லாம் நம்ம வீட்டில் எப்பவும் சீமந்தம் வரணும், நம்ம வீட்டில் சந்ததி விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் விசேஷம். ரெண்டாவது நமக்கு ஆண்டாள் வந்து பிறந்தா. ஸோ ஆண்டாள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண் தெய்வமுமே கர்ப்பத்திலேருந்து பிறக்க மாட்டாங்க. ஆமா. கர்ப்பத்துல இருந்து வந்ததாகவே இருக்காது. மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரைப்பூல தான் அவதாரம். ஸோ ஆண்டாளும் அதே மாதிரி பெரியாழ்வார் போய் பார்க்குறாரு துளசி செடியில, அவர் எடுத்து வளர்க்குறாரு அவளை. ஆண்டாள் பிறந்ததும் இந்த ஆடிப்பூரம். அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 10 நாள் ஆண்டாளுடைய உற்சவம் நடக்கும். ஆடிப்பூரத்தன்னைக்கு ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் பண்ணுவா. ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அன்னைக்கு வாரணமாயிரம் பாடினா ரொம்ப விசேஷம். அதனால ஆண்டாளுக்காக இந்த வாரணமாயிரம் உட்காந்து படிப்பாங்க. படித்து அவங்க வீட்டில் கல்யாணம் வரும். என்றைக்குமே நம்ம அந்த வீட்டில் சுபங்கள் நடந்துகிட்டே இருக்குங்கிறது. ஆடி மாசத்துல வந்து ஆடி கிருத்திகை வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷம். முருகனுக்கு விரதம் இருந்து முருகன் பிறந்த நாள் அது. சிவபெருமானுடைய 3வது கண் இருக்கு இல்லையா, நெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகள் வருது. ஸோ அந்த அக்னி தேவனுக்கு வந்து அந்த ஜுவாலை ஹீட்டு தாங்கலை. அந்த சரவண பொய்கையில போய் அதை விழருது. விழும்போது ஒரு குழந்தைய அவதாரம் பண்ணி 6 குழந்தைங்க வருது. அப்போ பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைங்களையும் ஒரே குழந்தையா இணைக்கிறா. 6 முகமாக அவர் அவதாரம் பண்றார். அதனால ஆடி கிருத்திகை வந்து முருகன் அவதாரம் பண்ண ஒரு நாள். இந்த ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துல ஆண்டாள் அவதாரம், பூமி சிருஷ்டி ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை நம்ம முருகன் பிறந்த நாள். அண்ட் இந்த வருஷம் ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷம், ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஏன்னா கடகத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ குரு இஸ் இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். அதனால உச்சம் பெற்ற கூடிய குருவோட இந்த ஆடி பூரம், ஆடி கிருத்திகை அண்ட் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையும் இந்த வருஷம் ஆஃப்டர் 12 இயர்ஸ் இந்த ஆடி அமாவாசை வந்து விசேஷமா வருது. ஏன்னா குருவோட சேர்ந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னா 4 கிரகம் இருக்கு. சூரியன், சந்திரன், புதன், குரு 4 பேரும் சேர்ந்து கடகராசியில இருக்கிறாங்க. இதுல பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு குரு சந்திர யோகத்தோட வரக்கூடிய அமாவாசை. மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா there will be many natural disasters. Oh, okay.